ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்த போட்டோஸ் எப்படி வெளியே வந்துச்சு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அவங்க தூரத்துல இருந்து இது எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் செம்ம அப்செட்டா இருக்கான், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எதுவும் புரியல, அவனும் செம்ம அப்செட் ஆயிடுறான். ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணிருக்காங்க, நம்ம வந்து இந்த வாட்டி வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணோம், நம்ம எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், இது யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, ஏன்னா இது நம்மள ஏமாத்த முடியாது யாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யோசிச்சுட்டு அங்க அந்த சீன் காட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் இருக்காங்க, ஹீரோட ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் கவின் சொல்லிட்டு அவன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பார்க்கே போயிடுவான். போயிட்டு அங்க இருக்க பார் டெண்டர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு இது யார் பண்ணது, இந்த போட்டோஸ் எப்படி லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிருவான். ஸோ இது யார் பண்ணதுமே வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவன் யார் வராங்க யார் போறாங்கன்னே தெரியாது. ஸோ அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு அந்த மாஃபியா கேங்ல இருப்பான் தெரியுமா, அந்த ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ 4 ஃப்ரெண்ட்ல 2 இருக்க மாட்டான். 2 வந்து பிரான்ஸுக்கு போயிடுவான். கவின் வந்து அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு போயிடுவான். இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க இருப்பான் நம்ம ஹீரோட. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹனான்னு சொல்லிட்டு வருவான். நல்லா போஷா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். வந்து ஒரு ட்ரிங்க்ஸ்ல வந்து ஏதோ கலந்து நம்ம ஹீரோ கூடுவான். அதனால நம்ம ஹீரோ வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவான். அங்கேருந்து அவளை கூட்டு போயிடுவான். அந்த ஃப்ரெண்ட் என்ன நினைச்சுப்பான், லைக் அவன் நம்ம ஹீரோ வந்து கேர்ள்ஸோட ஹேங் அவுட் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது சில்லா விட்டுருவான். ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கு இப்பதான் வந்து புரியுது நம்ம ஹனா தான் வந்து இது எல்லாமே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அன்கான்சியஸ் ஆக்கிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல அவனை இருக்க வச்சு அவங்க 2 பேரும் அங்கதான் இருப்பாங்க. இதெல்லாம் ஹனா ஏன் பண்றான்னு இப்பதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க ஹனா யாரு, நம்ம ஹீரோ யாரோட போனா அப்படி கண்டுபிடிச்சானா அப்பதான் வந்து தெரிய வருது ஹனா வந்து ஸ்கூல் படிச்சா, அதாவது நம்ம ஹீரோ வந்து பிரைமரி ஸ்கூல் படிப்பாங்க தெரியுமா சின்ன வயசுல. அப்போ வந்து இந்த ஹனா வந்து ஒரு அவங்க கூட படிச்சிருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்து ஹனாவை பிடிக்காது, லைக் புள்ளி பண்ணிருக்க மாட்டாங்க ஹீரோ கேங்லாம். பட் ஹனாவை பிடிக்காது பிகாஸ் வந்து கொஞ்சம் அக்லியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவனை பிடிக்காது, ரிஜெக்ட் பண்ணிடுவான் ஹனாவை. ஸோ ஹனா வந்து இது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவ ஃபேஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிட்டு அவ ஸ்கூலுக்கு வந்திருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சதுனால அவ செம்ம காண்டாயிடுவா. இது எல்லாமே பண்ணது ஹனா தான். அவங்க அப்பாக்கு லோன் வந்து வர வச்சது, அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பார்ல ஒர்க் பண்ண வச்சது, அப்புறம் அந்த போட்டோஸ் லீக் பண்ணது, நம்ம ஹீரோ மேல வெறுப்பு கொண்டு வர வச்சது ஹீரோயின் மேல. இது எல்லாமே பண்ணது ஹனா தான். இது நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிடும். ஹீரோ வந்து அன்கான்சியஸ்ல இருந்து எழுந்துருவான். இது என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்கும்போது இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவான், லைக் ஹீரோ அன்கான்சியஸா இருக்கும் போது ஹீரோ போன்ல இருந்து ஆனா வந்து இந்த ஸ்கூல் குரூப்ல போட்டுருவான் இந்த மாதிரி கேம் ஆன், ரெட் கார்டு ஆன் அப்படின்னு சொன்னோன்னு ஹோல் ஸ்கூலுமே செம்ம ஹாப்பி ஆயிட்டு லைக் அவனை வந்து செம்மையா புள்ளி பண்ணுவாங்க. ஹீரோயினை செம்மையா போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி புள்ளி பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. சோ அப்பதான் அதே டைம்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹனா யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த சைடு வந்து